அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியுள்ள முக்கிய தலைவர் ஒருவரின் பேச்சு அமெரிக்க அதிபர் டிரம்பை யோசிக்க வைத்துள்ளது. யார் அந்த முக்கிய நபர்? அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியது என்ன பார்க்கலாம். சமீபத்தில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அதே சமயம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். இதனை கண்டுகொள்ளாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் ஆத்திரமடைந்த டிரம்ப் மேலும் 25% கூடுதல் வரி விதித்தார். இதனால் இந்தியா அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டியது இந்தியா. ஏற்கனவே இந்தியா ரஷ்யா இடையே நீண்ட காலமாக நல்லுறவு இருந்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா வந்திருந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள்தான் ரஷ்யாவுடன் இந்தியா மேலும் நெருக்கமாவதற்கு வழிவகுத்ததாக அமெரிக்காவிலேயே விமர்சனங்கள் எழுந்தன. இந்தியா ரஷ்யாவை ஒன்றாக இணைத்ததற்காக டிரம்பிற்கு நோபல் பரிசே வழங்கலாம் என்றும், பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளின் புகழ்ச்சிக்கு மயங்கி அவர் எடுத்த முடிவுகள் இந்தியாவுடனான அமெரிக்க உறவை சீர்குலைத்து விட்டதாக முன்னாள் பென்டகன் அதிகாரியான மைக்கேல் ரூபின் குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததற்காக பிரதமர் மோடியிடம் டிரம்ப் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமெரிக்க பிரபல பாடகி மேரி மெல்பர்ன் சமீபத்தில் பேசியிருந்தார். அதேபோல டிரம்ப் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்தியாவின் நட்பை இழக்க நேரிடும் என கலிபோர்னியாவை சேர்ந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் காம்லா ஹாரிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்தியாவை நோக்கிய அமெரிக்க அதிபர் டிரம்பின் கொள்கை இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்து வந்த நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிதலுக்கு சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் டிரம்ப் தனது போக்கை மாற்றிக் கொள்ளாவிட்டால் இந்தியாவின் நட்புறவை இழக்க காரணமானவராக அதிபர் டிரம்பின் பெயர் வரலாற்றில் இடம்பெறும் என காட்டமாக விமர்சித்தார். அதேபோல இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்படும் சேதத்தை குறைக்க அமெரிக்கா விரைந்து செயல்பட வேண்டும் என்றும், அமெரிக்காவின் இந்திய புறக்கணிப்பு ரஷ்யாவின் சாம்ராஜ்யத்தை புத்துயிர் பெற செய்துவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கர்கள் போர்க்கொடி தூக்கி வரும் சம்பவம் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது.